ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 107 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம். அவங்க பேர்லேயே வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் அவங்க வந்து முதல் எலெக்ஷன்லேயே வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2 இடத்துல போட்டிட்டு இருந்தார், பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு. ஸோ இந்த 2 இடத்துலையுமே அவர் வந்து வின் பண்ணியிருந்தார். பெரம்பூரில் வந்து நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருந்தார். திருச்சி கிழக்கில் ஒரு அரௌண்ட் ஒரு 25,000 ஓட்ஸில் வந்து அவர் வின் பண்ணியிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு மைல் ஸ்டோனாகவே வந்து கருதப்படுது. எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து எம்ஜிஆர் எப்படி வந்து மேசிவாக வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாரோ அதை விட டபுள் மடங்காக வந்து இப்போ டிவிகே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து புரட்டி போட்டிருக்கேன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு அவருடைய தொகுதியான கொளத்தூர்லேயே அவர் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை திமுக சார்பாக வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டிவிகே அந்த இடத்துலையுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேசிவான ஒரு இம்பாக்ட் தான் நம்ம சொல்லியே ஆகணும். 118 இடங்கள் வந்து அவங்க மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஆட்சியை வந்து அமைக்க முடியும். ஸோ இப்போ அவங்க வந்து 108 பிளேசஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு 10 இடங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அலையன்சஸ் அந்த மாதிரி வந்து கூட்டணிகள் வந்து அவங்க பேச்சுவார்த்தைகள் வந்து பண்ணி தான் ஆகணும். அதன் பிறகு வந்து ஆளுநர் மாளிகைக்கு போய் அவர் வந்து பதவியானது ஏற்கணும். ஸோ அவங்க மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை கட்சிகள் வந்து அவரோட சேர போகிறாங்க, ஸோ டிவிக்கே எத்தனை கட்சிகளை வந்து தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிஎம் ஆகவே ஆகிட்டார் விஜய் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் கான்வாய் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கு. ஸோ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அஃபிஷியலாக சிஎம்மாக பதவி ஏற்கிறதுக்கு சில விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையில் அவர் பதவியானதை வந்து ஏற்றுருவார். ஸோ டிவிகே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வந்து டைப் ஆனது பண்ணி இந்த ஆட்சியை வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த ஒரு எலெக்ஷனில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாக ஆக போகிறாரு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க டிவிகே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி டிவிகே ஹஸ் ஒன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் டு பாஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாஸ் அப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.